Assalamualaikum, welcome to Afra's Food Channel. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி மட்டனை வச்சு நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக 300 கிராம் போன்லெஸ் மட்டன் எடுத்திருக்கேங்க. நல்லா கழுவிக்கலாம். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரை வச்சுட்டு இந்த மட்டன் பீசஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக வினிகர், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா மட்டன் சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த மட்டனை நம்ம சில்லி சிக்கன் மாதிரி பொரிக்க போகிறோம். அதுக்காக இப்போ இதை மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலா, 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் மைதா, தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச மட்டனையும் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுட்டு எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி மட்டனை 90% நம்ம குக் பண்ணிட்டோம். அதனால் ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கிறதுக்கு தேவையில்லை. மேலே இருக்க மசாலா கோட்டிங் வேக வச்சு நல்லா இந்த மாதிரி பொறுன்னு எடுத்துடலாம். உள்ள செம சாஃப்டாக வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும். என்னதான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மட்டன் ஃப்ரைட் ரைஸாக இருந்தாலுமே கூடவே இந்த வெஜிடபிள்ஸ் போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 5 மீடியம் சைஸ் கேரட்டும், சின்ன சைஸ் கேபேஜும், 1/4 கிலோ பீன்ஸும் எடுத்தாச்சுங்க. இந்த கேரட், பீன்ஸ், கேபேஜ் எல்லாத்தையுமே ரொம்ப ஃபைன் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அகலமான அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றி அதில் ஃபஸ்ட்டு பீன்ஸ் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாங்க. இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே நம்ம காரத்துக்காக மிளகுத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இது கூட 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க, நல்லாயிருக்கும். அதே போல் 1 ஸ்பூன் சர்க்கரையும் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம், அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கேபேஜ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 4 முட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. 4 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுறலாம். இது கூட டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் பக்கமாக ஆட் பண்ணிக்கிறேன். பொரிச்சு வச்சுருந்த மட்டனையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது இதில் தனியாக வேக வச்சு எடுத்த ரைஸை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக இந்த மாதிரி கிளறி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, மட்டன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் 8 பேருக்கு செய்கிறனால வெஜிடபிள்ஸ்லாம் அதிகமாக போட்டிருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கோங்க. இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் கிட்ஸ்க்கும் கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் அஃப்ராஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைர்.